வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபிளட்ல போது நிறைய பேர் நினைச்சிருந்தாங்க. ஆனா இந்த காரைக்கால், கடலூர், பாண்டிச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த சைட்ல வந்து மலைச்சரிவு, நிறைய ஆறுகள், குளங்கள் உடஞ்சி சில பேர் இறந்து போயிருக்காங்க. நிறைய பொருள் சேர வேற ஆயிருக்கு. உங்களால முடிஞ்ச வரையும் அந்த மக்கள் செய்ய பாருங்க, இல்லைன்னா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இதுவரை நான் அப்லோட் பண்ண எல்லா வீடியோ குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும். பட் கேரண்டியா ஒன்று சொல்றேன், இதுக்கு மேல ஒரு ரிவ்யூ அண்ட் டெஸ்டிங் எல்லாமே வித் ஃபன்னோட நல்ல என்டர்டைனிங்கா உங்களுக்கு இருக்க போது. எந்த பொருளுக்கும் நான் காசு வாங்கி ரிவ்யூ பண்ண போறது இல்லை. அதுக்கு நீங்க என்ன செய்யணும், நம்ம சேனல் இப்போ வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை, நீ கொஞ்சம் கீழே இரு. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை, நீனு வேணாம் கீழே போ. என்ன மனுஷன்? திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை யாரு? அது நான் தான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம ஷட்டில் கார்க்கை பத்தி தான் பார்க்க போறோம். நான் விளையாண்டது எல்லாமே யானெக்ஸ், கோனெக்ஸ், ஜீனெக்ஸ், கேனெக்ஸ் ஒரு 4 பிராண்ட்ல விளையாண்டுருக்கேன். இது எல்லாமே மோஸ்ட்லி நான் வந்து அவுட்டோர்ல தான் விளையாண்டுருக்கேன். அதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ அண்ட் டெஸ்டிங் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேனக்ஸா. இதோட பிரைஸ் வந்து 50 rupees. இதோட ஃபெதர் குவாலிட்டி பார்த்தா நல்லாவே தான் இருக்கு. இந்த பால் ஹார்டா இருக்கனால நம்ம பேட் வச்சு ஸ்மாஷ் அடிக்கும் போது எப்பயாச்சும் நெட்டு கூட கட்டாக வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு வெயிட்லெஸ் ஆன கார்க்கு. ஒரு கார்ட் அடிச்சாலே புஷ்க்கு நாங்க பறந்து போயிருது. அவுட்டோர்ல விளையாடும் போது லைட்டா கார்ட் அடிச்சாலே பறந்து போயிருது. அதனால இதை வந்து நான் விளையாடுறதை தவிர்த்துட்டேன். இந்த கேனக்ஸா பிராண்ட் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்ல அவைலபிள் இல்ல. அதனால இதை வாங்கி உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இது ஒரு பிரைஸ் வந்து 50 rupees தான். எங்க வீட்டு பக்கத்துல இந்த ஃபேன்சி ஸ்டோர், ஸ்போர்ட்ஸ் ஷாப் சின்னதா இருக்கும் இல்லையா, அதுல போய் வாங்கினது இந்த கார்க்கு. இது வாங்கணுமா வாங்கக்கூடாது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போறோம் ஜீனஸ் கார்க்கு. இதோட பிரைஸ் வந்து 450. ஒரு பீஸ் இல்ல 6 pieces வந்து 450. இது நான் வாங்கல, என் ஃப்ரெண்டு போய் பெருமையா வாங்கிட்டு வந்தா. இது பாரு 90 ரூபா அவுட்டோருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால தான் நான் இது வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வேற வாங்கிட்டு வந்தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டேன். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி. சரி, அவன் வாங்கின கார்க்கு வச்சு இழுத்து ஒரு ஸ்மாஷ் வைப்போம் அப்படின்னு என்ன செஞ்சேன், இந்த கார்க்கை வந்து இழுத்து அவனை பார்த்து நோக்கி அடிச்சேன். ஆனா அவனை நோக்காம பக்கத்துல இருக்க நோக்கி கீழே விழுந்துருச்சு. ஏன்னா இது வந்து லைட் வெயிட்னால காத்து அடிச்சா கீழே விழுந்துருது. அந்த காத்து எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு குழந்தை பூன்னு ஊதுனா எப்படி இருக்கும் அந்த லெவல் தான் காத்து இருந்துச்சு. அந்த லெவலுக்கு இந்த கார்க்கு வந்து பக்கத்துல போய் விழுகுதுன்னா அப்பயே அவுட்டோருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாது இப்போ வரையும் தெரியல. ஆனா இது அவுட்டோர்ல விளையாடுறதுக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ஃபோர்ட் எப்படி தெரியுமா, நான் இழுத்து திருப்பி ஸ்மாஷ் அடிச்சேன், என் ஃப்ரெண்டு மேல படாம கீழே விழுந்துச்சு. ஏன்னா அவனுக்கு கம்ஃபோர்ட் இல்லையா. நெக்ஸ்ட் சேஃப்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, இழுத்து எவ்வளவு ஸ்மாஷ் அடிச்சாலும் அவன் மேல போய் ஏமாதி கீழே விழுந்துரும். அவ்வளவு சேஃப்டியான கார்க்கு இது. இந்த கார்ல ஒரு விஷயம் மட்டும் உண்மையா கொடுத்துருக்காங்க, டியூரபிள், நீண்ட நாள் வரும். அதே மாதிரி நீண்ட நாள் வருது. இது வாங்கி ஒரு 3-4 மாசம் ஆகுது. ஒரு 3 நாள் தான் விளையாடுனா இது அடுத்து விளையாடவே எனக்கு மனசே தோணல. அதனால இது ஓரமா தான் கிடைக்குது. நீண்ட நாள் வருதா இல்லையா, கரெக்டா கொடுத்துருக்கானா இல்லையா. ஒரு முக்கியமான விஷயம், இது இன்டோர்ல நான் விளையாண்டது இல்லை, அவுட்டோர்ல மட்டும் தான் விளையாண்டுருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கார்க்கோட ஃபுல் நேம் வந்து ஜீனெக்ஸ் 350. இது ஆன்லைன்ல இருக்கிற 450. இது வாங்குறதுமா வாங்கக்கூடாது நீங்க முடிவு பண்ணுங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதுதான் கோனஸ் எக்ஸசைஸ் 311. இதோட பிரைஸ் வந்து ஆன்லைன்ல வந்து 500. ஆனா நான் ஆன்லைன்ல வாங்கல. ஆன்லைன்ல வாங்குறது கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. வீட்டு பக்கத்துல இருக்கவங்களே அவங்க எல்லாம் கடை வச்சிருப்பாங்க தெரிஞ்சவங்க, அவங்க கடையில போய் வாங்கி அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஒரு 20 ரூபா 30 ரூபா அதிகமா விற்பாங்க, அதுக்கு மேலாம் விற்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரையும். அந்த மாதிரி சின்ன கடையில தான் நான் இதை வாங்கினேன். அந்த சின்ன கடை பேர் என்ன தெரியுமா, சரவணா ஸ்டோர். நான் அதிகமா விளையாண்டதே இந்த கோனஸ் கார்க்குல தான். ஏன்னா 2 பாக்ஸ் விளையாண்டுருக்கேன். மொத்தம் 24 பீஸ் ஃபுல்லா விளையாண்டு முடிச்சுட்டேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த கார்க்குல இருக்க நல்ல விஷயங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். லைட் வெயிட் சொல்லியிருக்காங்க, லைட் வெயிட்டா தான் இருக்கும், நல்லாவே இருக்கும். காத்துல அப்படி இப்படி அலையிட்டா செய்யும், நிறைய காத்து அடிச்சா. நார்மல் காத்துல தான் நல்லாவே தான் இருக்கும். இது வந்து ஃபிளைட் ஸ்பீடு போகும் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஸ்பீடா அடிக்கிறீங்களோ அவ்வளவு ஸ்பீடு போகும். லைட்டா இப்படி ட்ரிக்கியா தொட்டா கூட நல்லாவே போகும். அதே மாதிரி நீங்க ஸ்மாஷ்ல இழுத்து எவ்வளவு ஸ்பீடா அடிக்கிறீங்க அவ்வளவு ஸ்பீடு போகும். இந்த ஃபிளைட் ஸ்பீடுன்னு சொன்னாங்களே அது கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு குறைகளை பத்தி பார்க்கலாம். இந்த ஃபெதர் வந்து லைட்லான்ல வந்து செஞ்சிருக்குது, அதுவும் நல்ல குவாலிட்டியில செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நீங்களே பாருங்க, நல்ல குவாலிட்டி. இது நல்லா பாருங்க. இது வந்து ஒரு 3 நாள் தான் இது விளையாண்டு இருக்கு, இப்படி ஆயிடுச்சு. மேக்சிமம் ஒரு வாரம் வரையும் இந்த காருக்கு தாங்கும். ஒண்ணு ஃபெதர் பியும், சில காருக்கு வந்து பாலே கிடைக்காது, பால் பறந்து போயிடும். ஒரு பிகினர் லெவல் விளையாடணும்னா இந்த கார் கரெக்டாவே இருக்கும், நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 2 வாரம் வரையும் தாங்கும் ஒரு பிகினர் வரையும் விளையாண்டா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து யானஸ் 200. இதோட பிரைஸ் வந்து 525.
ஆனா நான் இது வந்து லூஸ்ல வாங்கினால ஒரு பீஸ் வந்து 150க்கு வாங்கினேன். முதல்ல ஒரு 3 பீஸ் வாங்கினேன் இந்த கார்ல. இந்த யானஸ் 200i பத்தி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபார் மணின்னு கொடுத்துருக்காங்க, அதை லாஸ்ட்ல பார்க்கலாம். அது நம்ம லாஸ்ட்ல சொன்னாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் டியூரபிலிட்டி பத்தி பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆகும், மேக்ஸிமம் 2 weeks 2 days அவ்வளவு தாங்கும். அதுக்கு மேல தாங்காது இந்த காருக்கு. ஒன்னு ஃபெதர் பிஞ்சிரும், இல்லைன்னா இந்த மாதிரி பால் ஓப்பன் ஆயிரும். பாத்துக்கோங்க, பால் 2 கார்க்குலயும் ஓப்பன் ஆயிருக்கு. நான் ஒரு கார்க்குலயே 2 கார்க்குலயும் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஒரு காருக்கு ஃபெதர் ஒழுங்கா இல்லைனால ஒழுங்கா பறக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது நான் அவுட்டோர்ல விளையாண்டனால ஸ்டெபிலிட்டி அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல. லைட்டா காத்தாச்சாலும் புஷ்னு அந்த ஃபர்ஸ்ட் ஜீனெக்ஸ் காருக்கு சொன்னாலே அதே மாதிரி இதுவும் அங்கிட்டு போய் விழுந்துருது. இந்த காருக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்மாஷ் அடிச்சாலும் பொறுமையா தான் போகுது, நல்லா ஸ்பீடா போக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நெக்ஸ்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தா 2 வாரத்துல மண்டையை பொழந்துரும். இந்த கார்க்கை பொறுத்தவரை ஒரு பிகினர் ஒரு கேஷுவல் யூஸ் அப்படி பண்ணுனா ஒரு நல்லாவே தாங்கும், கிட்டத்தட்ட 1 மாசம் வரையும் தாங்கும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரையும். பட் இந்த இன்டோர்ல விளையாடுறது, இந்த அவுட்டோர்ல விளையாடுறவங்க யாரா இருந்தாலும் இது ஸ்மாஷ் இழுத்து அடிக்க மண்டையை மாதிரி பொழந்துக்கும். மண்டையை பொழக்கிறது உண்மை. கடைசியா பாக்குறது வந்து யானக்ஸ் மேவிஸ் 350. இது பிரைஸ் ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி இது ஒரு கேட்டகரி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கிரீன் வந்து ஸ்லோவா போகும், ப்ளூ வந்து மீடியமா போகும், ரெட் வந்து ஃபாஸ்டா போகும். இந்த ராக்கெட் ஒரு ஸ்பீடு. ரெட் கேப் வந்து எந்த நேரத்தில் யூஸ் பண்ணலாம், கோல்டு கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ப்ளூ கேப் வந்து நார்மல் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். கிரீன் கேப் வந்து வார்ம் கண்டிஷன்ல யூஸ் பண்றது. இது வந்து கிரீன் கேப். இது ஒரு பிரைஸ் வந்து 1150, ப்ளூவும் 1150, ரெட் மட்டும் 1300 வரை விக்குது. ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூ ஃபார் மணி. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்டெபிலிட்டியா இருக்கும். இந்த டியூரபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வாரம் மேக்ஸிமம் ஒரு 3 வாரம் வரையும் தாகும் இந்த காருக்கு. எவ்வளவு ஸ்மாஷ் வச்சாலுமே இன்டோர்ல செம்ம ரெக்கமெண்டா விளையாடலாம், அவுட்டோர்ல செம்மையா விளையாடலாம். ஏன்னா காட்டு அடிச்சாலும் ஓவரா ஸ்டேபிளா நிக்கும் இந்த காருக்கு. ஸ்டெபிலிட்டி சொல்லிருக்காங்களா, இன்டோரா இருக்கட்டும் அவுட்டோர்ல இருக்கட்டும், நீங்க எங்க விளையாடினாலும் செம்ம ஸ்டெபிலிட்டியா இருக்கும். காத்து அடிச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் வந்து ஆடாது, அழகா போகும். அது ஸ்லோ ராக்கெட்னால கொஞ்சம் பொறுமையா தான் போகும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. லைட் வெயிட் விட்டுருக்காங்க, லைட் வெயிட்டா தான் இருக்கு, அவ்வளோ லைட் வெயிட்னு சொல்ல முடியாது. இது வந்து பிகினருக்கும் இன்டோருக்கும் யூஸ்ஃபுல்லானு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் வந்து அவுட்டோர்லயும் விளையாண்டுருக்கேன், இன்டோர்லயும் விளையாண்டுருக்கேன், இந்த இடத்துலயும் விளையாண்டுருக்கேன். சும்மா பக்காவா இருக்கும். கார்க்கை பொறுத்த வரையும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வாரம் தாகும், மேக்ஸிமம் ஒரு 3 வாரம் வரையும் தாகும். ஒன்னு இந்த கேப் மட்டும் தனியா மாதிரி கலந்துரும், இல்லைன்னா இந்த மாதிரி ஃபெதர் பிஞ்சிரும், இல்லைன்னா இந்த இடம் கரெக்டா இருக்கு அது மட்டும் உடையும். இது மட்டும் தான் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கார்க்கு சிங்கிள் பீஸ் வாங்கினா 250 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரை விற்கிறாங்க. இதே வந்து நீங்க பாக்ஸா வாங்கினா மொத்தம் 6 பீஸ் வந்து 1200 ரூபாய் விற்கிறாங்க. ஒரு பீஸ் வந்து 200 ரூபாய் கேட்டகரியில வரும். விளையாண்ட வரை யானக்ஸ் நல்லாவே இருந்துச்சு, நல்ல ஸ்டெபிலிட்டி. கார்ல விளையாடுறதுக்கு அவுட்டோர்ல செம்மையா இருந்துச்சு, இன்டோருக்கும் செம்மையா இருந்துச்சு. அப்புறமேட்டு இந்த கோனஸ் கார்க்கும் நல்லாவே இருந்துச்சு. கீழே உடஞ்சாலும் கிடஞ்சாலும் 1 வாரம் தாங்கினாலும் பட் நல்லா ஸ்பீடா போகும், நல்லா ட்ரிக்கியா விளையாடலாம், நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிரோ எது வாங்குவீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மட்டும் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ளதை சொல்வோம், நல்லதே சொல்வோம். நன்றி.